மினாலியா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி எதனால் கொண்டாடப்படுகிறது, அதனோட மகிமை என்ன என்பதை பற்றி இந்த பகுதியில் நாம் தெரிந்து கொள்ளலாம். எல்லா கேள்விகளுக்கும் ஆன்மீக வழியில் ஒரு பதிலும், அறிவியல் ரீதியான ஒரு பதிவும், புராண ரீதியாக ஒரு பதிலும், மருத்துவ ரீதியாக ஒரு பதிலும், வாழ்வியல் ரீதியாக ஒரு பதிலும், எந்த விதத்தில் வேண்டுமோ அந்த விதத்தில் பதில் கிடைக்கும். இந்து மதம் என்பது மதம் இல்லை, அது வாழ்வியல் நெறிமுறை. எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்லும் நெறிமுறை. முனிவர்கள், சித்தர்கள், சத்குருக்கள் மூலம் மக்களுக்கு இறைவனால் சொல்லப்பட்ட விதிமுறைகள் என்பதே நிதர்சனமான உண்மை. சிவராத்திரி என்பது விழா அல்ல, அது மனதை கட்டுப்படுத்தும் மகா விரதம். அதனால்தான் நாம் இதை கொண்டாடுகிறோம் என்று சொல்வதை விட அனுஷ்டிக்கிறோம் என்று சொல்வதே சரி. சிவராத்திரி என்றால் விரதம் இருப்பது, கண் விழிப்பது, கோவிலுக்கு போவதுடன் நின்றுவிடாமல் இதன் தத்துவம் உணர்ந்து இவ்விரதத்தை அனுஷ்டித்தால் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம். நம் மனம் சந்திரனின் இயக்கத்தை பொறுத்து செயல்படுகிறது. சந்திரன் வளரும் நாட்கள் 15, தேயும் நாட்கள் 15. இதில் தேய்பிறையின் 14வது நாள், அதாவது அமாவாசைக்கு முந்தைய நாள், சந்திரன் ஏறத்தாழ மறைந்துவிடும். நம் மனமும் இப்படித்தான். ஒரு நாள் ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆசை பொங்கும். அடுத்த நாளே அது எதற்கு, அதனால் என்ன பயன் என எண்ணி அந்த எண்ணம் தேய்ந்து போகும். மறுநாள் விட்டேனா பார் என்று அந்த ஆசையின் மீது லயிக்க ஆரம்பித்துவிடும். இப்படி நிலையில்லாமல் இருப்பது மனம். சிவராத்திரியை ஏன் தேய்பிறையின் 14ஆம் நாள் அனுஷ்டிக்கின்றனர் தெரியுமா? மனித மனம் ஒருநிலைப்பட தியானம் அவசியம். அலைப்பாயும் மனதை சிவத்தின் மீது வைத்து எங்கும் போகாமல் கட்டி போட வேண்டும். அப்படி கட்டி போட்டாலும் அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரனின் சிறு கீற்று போல் மனதின் ஏதோ ஒரு மூலையில் முந்தைய ஆசை எண்ணங்களின் சிறு வடிவம் புதைந்துத்தான் இருக்கும். அதையும் ஒழித்தால்தான் நாம் பிறவியிலிருந்து விடுபட்டு சிவபெருமானை அடைய முடியும். அதற்காக சிவனை வழிபடும் நாளே சிவராத்திரி. சிவன் முதலும் முடிவும் இல்லாதவர். பூமியில் உள்ளவர்கள் காலத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு சந்திரனை தேய்ந்து வளரச் செய்து அருளியதற்காகவும், அவ்வாறு தேயும் போது அமாவாசையை ஒட்டிய காலங்களில் ஏற்படும் பலவீனத்தை சரி செய்வதற்காகவும் சிவராத்திரி பூஜை ஏற்படுத்தப்பட்டது. சிவராத்திரி எதனால் என்று புராண கதைகள் கேட்டிருக்கிறோம். ஒரு வேடன் புலிக்கு பயந்து மரத்துக்கு மேல் ஏறி அமர்ந்ததும், அது வில்வ மரம் என்பதும், தூக்கம் வராமல் இருக்க ஒவ்வொரு இலையாக பறித்து கீழே போட்டு கொண்டிருக்க அது கீழே இருக்கும் சிவலிங்கத்தின் மீது விழுந்ததனால் அவனுக்கு சிவ தரிசனம் கிடைத்தது. அதுவே சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது. பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை, பௌர்ணமி, அதற்கு முன்பின் தினங்களில் பூமியில் சந்திரனுடைய காந்த சக்தியில் மாற்றம் ஏற்பட்டு சகலவிதமான ஜீவராசிகளும் மனநிலை தடுமாற்றத்திற்கு ஆளாகி அந்த நேரத்தில் உதிக்கும் எண்ணங்களினால் செயல்படும் செயல்களின் விளைவாக துன்பங்களை அனுபவிக்கின்றனர். இது அவர்களை அறியாமலேயே ஒவ்வொரு மாதமும் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், சந்திரன் மனோகாரகன், மனதையும் அதன் எண்ணங்களையும் ஆள்பவன். மனநோயாளிகள் அமாவாசையை ஒட்டிய நாட்களில் அதிக துன்பத்திற்கு ஆளாவதும் இதனால்தான். மேற்படி நாட்களில் வியாதிகளின் தாக்கமும் அதிகமாக இருக்கும். நம் முன்னோர்கள் இதை புரிந்து கொண்டதால் அமாவாசை மற்றும் பௌர்ணமியை ஒட்டிய நாட்களில் மன வலிமையையும் அறிவின் விழிப்பாற்றலை தூண்டவும், மன ஒருமை மற்றும் உடல் இயக்கங்களில் நிதானத்தை கொண்டு வரவும் விரதம் மற்றும் பூஜைகள், தியானம் போன்றவற்றை கடைபிடித்தார்கள். சிவராத்திரி அன்று சிவ சிந்தனையில் இருந்து பூஜை, அபிஷேக ஆராதனைகளை செய்வார்கள். யோக சாதகர்கள் தியானங்களை மேற்கொள்வார்கள். மாத சிவராத்திரியில் நடுச்சாமம் வரை கண் விழித்திருந்து ஈசனை நினைத்து பூஜைகளோ தியானமும் மேற்கொள்வார்கள். அதற்கு பிறகு ஓய்வு எடுப்பார்கள். இவ்வாறாக சிவராத்திரி பூஜையினை மாமாங்க வழிமுறையாக செய்து வந்து 12வது மாதம் வருகிற மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து ஈசனை மனதில் நிறுத்தி
சிவ பூஜையினை செய்து மாமாங்க பூஜையினை நிறைவு செய்வார்கள். சிவராத்திரி ஆகம வழிமுறைகள், கால வரையறை, பூஜை முறை என விரிவான விளக்கங்கள் கூறப்பட்டுள்ளன. பக்தியும் பூஜைகளும் விரதங்களும் தியான யோகங்களும் எல்லாமே ஈசனை அடைவதற்குத்தான். அதற்கு உடல் நலமும் மனவளமும் அவசியம் என்பதை கருத்தில் கொண்டே இத்தகைய நுட்பமான விரத முறைகள் நமது முன்னோர்களால் தரப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் இந்த பிரபஞ்ச சக்தியின் இயக்கத்தை ஒட்டியே வடிவமைத்து தந்திருக்கிறார்கள் என்பதை யோசித்து பார்க்கும்போது இந்த விரதத்தை பொருள் உணர்ந்து அனுஷ்டித்து சிவன் அருள் பெறுவோம். நற்றுணையாவது நமசிவாயமே. இது போன்ற ஆன்மீக நிகழ்வுகளை பற்றி அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் மினாலியா தொலைக்காட்சியுடன்.